வெல்கம் டு த ஸ்மார்ட் டிஜிட்டல் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் கிளாஸ் 23 தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் டெக்ஸ்ட் டு காலமன் அண்ட் ரிமூவ் டூப்ளிகேட் இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸல் எப்படி பயன்படுத்துறது, சரியா? ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும், சரியா? ஸோ அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள், சரியா? ஸோ இன்றைக்கி கிளாஸ் போகலாமா? வாங்க கிளாஸ் பார்க்கலாம். இந்த கிளாஸில் நம்ம டேட்டா டூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? டேட்டா டூல்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டு ஆப்ஷன்ஸ் டெக்ஸ்ட் டு காலமன் அண்ட் ரிமூவ் டூப்ளிகேட், இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் பற்றி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இந்த டூல்ஸ் டேட்டா டூல்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆப்ஷன் எக்ஸல்லே பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சரிங்களா? இந்த 5 மெனூஸ் தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், சரியா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் டு காலமன் ஃபஸ்ட்டு ஆப்ஷன், சரிங்களா? அதாவது நார்மல் டெக்ஸ்ட்டை வந்து காலமனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறது, அதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நியூ ஷீட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஷீட் 3 வந்து எனக்கு வந்து எம்டியாக இருக்குது. ஸோ இதை நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது பாருங்கள், இதை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இப்போ நம்ம அட்ரஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அட்ரஸில் என்னென்ன இருக்கும், டோர் நம்பர் இருக்கும், ஸ்ட்ரீட் நேம் இருக்கும், சிட்டி, பின்கோடு, இந்த மாதிரிலாம் இருக்கும், சரியா? ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தனித்தனியாக நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். டோர் நம்பர், இது வந்து ஸ்ட்ரீட், இது வந்து சிட்டி, இது வந்து பின்கோட், சரிங்களா? தனித்தனியாக நான் என்ன பண்ணிட்டேன், நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து இதோட ரெக்கார்ட்ஸ் நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரே காலமில் எல்லாத்தையும் கொண்டு வர போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ டோர் நம்பர் 12. ஸோ இதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து அடுத்த செல்லுக்கு போகாமல் நான் இங்கேயே நான் கம்மா பண்ணி என்ன பண்ணிடுறேன், இதிலே கொடுத்துட்றேன், புரியுதா? ஒரே காலம்லேயே எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். கம்மா சென்னை, கம்மா பின்கோட், சரியா? ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் நான் பண்ண போகிறேன். 29 காமராஜ் ஸ்ட்ரீட், மதுரை, ஸோ நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இந்த இது ஸோ 34 கம்மா குமரன் காலனி, கம்மா கோயம்புத்தூர், கம்மா, சரியா? ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா என்னோடய டேட்டாவை நான் ஒரே காலமில் கம்மா யூஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டேன், சரியா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டேட்டாவை ஸோ நான் மேலே உள்ள ஹெட்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன், அதாவது பிரிக்க போகிறேன், சரியா? ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் எந்த காலமில் டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஏ காலமில் டைப் பண்ணியிருக்கேன், புரியுதா? ஸோ அதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செலெக்ஷன் பண்ணுங்கள், சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஹெட்டிங் வந்து தனித்தனியாக நான் வந்து என்ன பண்ணுங்கள் அடுத்தடுத்த செல்லில் போட்டுக்குங்க. ஸோ ரெக்கார்ட் மட்டும் என்ன பண்ணுங்கள் ஒரே காலமில் கம்மா யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு காலமை சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுங்கள் டெக்ஸ்ட் டு காலமன், சரிதா? ஸோ டேட்டா டூலில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் டெக்ஸ்ட் டு காலமன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டயலாக் பாக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ண கொடுத்த அட்ரஸ் இங்கே கீழே காட்டுது. ஸோ இங்கே என்ன பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு அட்ரஸ்க்கும் இடையில என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா கம்மா யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஸோ என்ன பண்ணுங்கள் இங்கே கம்மாங்கிறத டிக் பண்ணிக்கிங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், கீழே வந்து டேட்டா வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும், தெரியுதா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இது கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. ஸோ கொடுத்துட்டு ஃபினிஷ். இப்போ பாருங்கள் உங்கள் டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், ஸ்ப்ளிட் ஆயிரும், தெரியுதா? ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டு காலமன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? புரியுதா?
ஸோ இது பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரிமூவ் டூப்ளிகேட். சரிங்களா, ரிமூவ் டூப்ளிகேட். இந்த டூப்ளிகேட் அப்படின்னா என்ன தெரியுமா? டூப்ளிகேட்னா என்ன? டூப்ளிகேட் அப்படிங்கிறது வந்த ரெக்கார்டே திரும்ப வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம டூப்ளிகேட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் வந்து டேபிள் போட்டிருக்கேன். ஸோ ரிஜிஸ்டர் நம்பரு, நேமு, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் மார்க்கு, சயின்ஸ், சோசியல், அதே மாதிரி ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா டோட்டல், ஆவரேஜ், கவுண்ட், மேக்ஸிமம், மினிமம், ரிசல்ட்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் எனக்கு டூப்ளிகேட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து எங்கே வரக்கூடாது, சொல்கிறது புரியுதா? எந்த காலமில் டூப்ளிகேட் வரக்கூடாது அப்படின்னா எனக்கு வந்து ரிஜிஸ்டர் நம்பர் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேம் வந்து ஒரே நேம் வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மார்க்கு 2 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்கலாம். சரிங்களா, டோட்டல், ஆவரேஜ் எல்லாமே டூப்ளிகேட் வரலாம். ஆனால் ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் டூப்ளிகேட் வரக்கூடாது. கரெக்டாக? ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இண்டிவிஜுவல் ரிஜிஸ்டர் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் காட்டுறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து 102 அப்படின்னு மார்க் கொடுத்துட்டேன். சரியா, ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்து 102 இருக்குது. திரும்ப அகைன் நான் என்ன பண்ணியிருக்கேன், 102 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ எனக்கு டூப்ளிகேட் வந்து இங்கே இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஸோ இது அப்படியே செலெக்ஷன் கொடுத்துட்டு ஸோ என்ன பண்ணுங்கள், ரிமூவ் டூப்ளிகேட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் ரிமூவ் டூப்ளிகேட். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து எந்த காலத்துக்கு வந்து டூப்ளிகேட் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை என்ன பண்ணுங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அன்செலக்ட் ஆல் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் நம்பர். ஸோ ரிஜிஸ்டர் நம்பரில் தான் எனக்கு டூப்ளிகேட் வரக்கூடாது. ஓகேவா, கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிரும், ரெண்டாவதாக உள்ளது என்ன ஆயிரும், உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஒரு மெசேஜ் எனக்கு வந்திருக்கு. 1 டூப்ளிகேட் வேல்யூஸ் ஃபவுண்ட் அண்ட் ரிமூவ்டு, 4 யூனிக் வேல்யூஸ் ரிமைன். சரியா, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது 102 வந்து ஃபஸ்ட்டே வந்துருச்சு, திரும்பவும் எனக்கு 102 வந்துச்சு. அப்போ என்ன ஆகிடுது, ரெண்டாவதாக வரக்கூடிய வேல்யூ தான் டூப்ளிகேட், அதை வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. புரியுதா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டூப்ளிகேட் வேல்யூவை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண அன்டூ பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன். ஸோ நீங்கள் டேட்டாபேஸ் வந்து நிறைய பெரிய டேட்டாபேஸ் போட்டிருக்கீங்க, ஒரு thousands ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், டூப்ளிகேட் இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இதை பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸஸ்க்கு வாங்க. ஓகே, தேங்க்யூ.